ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா சொல்லிடலாமா? சரி, சூப்பரா. நமக்கு இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்றதுக்கு நல்ல ஆதாரமா நம்பிக்கையா நமக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பன் உண்டு. நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேல நமக்கு ஒரு நல்ல குடும்பம் நமக்காக இந்த உலகத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கு? நமக்காக இயங்கி செயல்பட்டுட்டே இருக்கு. ஹல்லேலூயா. என் ஃபேமிலி அப்படின்னா நீங்க, உங்க பிள்ளைங்க, உங்க குடும்பத்தை தாண்டி நம்ம குடும்பமாய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்கள் நமக்காக இந்த உலகத்துல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? செயல்பட்டு இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? சூப்பரா. டிசம்பர் மாசம்னால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கிறிஸ்மஸ். சூப்பர். கிறிஸ்மஸ் நமக்கு கொண்டாட்டம், ஜாலி, அதெல்லாம் இருக்கும். நம்ம எல்லா நாளுமே இந்த கொண்டாட்ட மனநிலையில விரும்புறத யார் விரும்புறா? நம்ம தேவன் விரும்புறார். சரி, இன்னைக்கு நம்ம தேவனோட வார்த்தைய பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாரும் லைஃப்ல சூப்பரா வாழும்படி தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா நிறைய விஷயங்களை நமக்காக செஞ்சு வச்சிருக்கிறாரு. சிலுவையில இயேசு கிறிஸ்து மூலமா நமக்காக நிறைய விஷயங்களை தேவன் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? செஞ்சு முடிச்சு வச்சிருக்கிறாரு. அதை எப்படி அனுபவிப்பது, அந்த செஞ்சு முடிச்சதுல இருந்து எப்படி வாழ்றது, அதுக்கு என்ன தேவை என்பதை இன்னைக்கு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இங்க இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், இங்க இருக்க யாராவது உங்க லைஃப்ல நிறைய பொருத்தெல்லாம் இன்னைக்கு பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? யாராவது ஏதாவது பொருத்தனை பண்ணிருக்கீங்களா? சரி, பழைய காலத்துல ஏதாவது எல்லாருமே பொருத்தனை பண்ணிருப்போம். என்னெல்லாம் பொருத்தனை பண்ணிருந்தீங்க சொல்லுங்களேன். சூப்பர். எல்லாரும் இதை பண்ணிருக்கீங்க. 1000 ஸ்தோத்திர பலி, மொட்டை அடிப்போம். அப்படி எல்லாம் பண்ணிருக்கோம். எப்படி எப்படி மொட்டை அடிக்கிறது, போய் பிரேயர் பண்றது, அப்படிலாம் வேளாங்கண்ணில போய் மொட்டை அடிக்கிறது, முழங்காலே போய் பிரேயர் பண்றது, வேற ஒரு நேரம் வெள்ளிக்கிழமை தோறும் ஃபாஸ்டிங், வெள்ளிக்கிழமை தோறும் ஃபாஸ்டிங் இருக்கிறது. வேற என்ன சொல்றீங்க? சாப்பாடெல்லாம் பரிமாறுறது, அந்த எச்சி இலை எடுக்கிறது, நடந்து அப்படி செய்வோம். ஆடு வெட்டி அசனம் கொடுக்கிறது, இப்படிப்பட்ட பொருத்தனைகள்லாம் வரவேற்கப்படுகிறது. அப்புறம் என்ன சொல்றாங்க? நெல்சன் என்ன பொருத்தனை? எல்லாரும் நீங்க ஏதாவது பொருத்தனை பண்ணிருக்கீங்களா? பிள்ளைங்கள்லாம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. வேற யாராவது நீங்கெல்லாம் பிள்ளைங்களை ஏதாவது பொருத்தனை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல. சரி, இப்படி நம்ம நிறைய பொருத்தனை பண்ணிருக்கோம். அடுத்த கொஸ்டின் கேட்கலாம், எதனால பொருத்தனை பண்ணணும்? எல்லாரும் நிறைய பொருத்தனை பண்ணணும். எதுக்காக நம்ம இந்த பொருத்தனை பண்ணணும்? ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும், நம்ம லைஃப்ல நிறைய தேவை இருந்துச்சு, அதனால தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு யோசிச்சு பார்த்தா லஞ்சம் தான். எப்படி என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கணும்னா முடிய லஞ்சமா கொடுக்கிறேன், மொட்டையை போடுறதுக்கு, அடுத்தது முட்டாலே நடந்து வர்றேன், அப்புறம் என்ன சொல்றது, அசனம் கொடுக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன்னு, இதெல்லாம் தேவனுக்கு புரியும் நினைக்கிறீங்களா? நம்ம கொடுக்கிற முடிகள், நம்ம கொடுக்கிற நான் ஒரு நேரம் வெள்ளிக்கிழமை தோறும் ஃபாஸ்டிங் இருப்போம். அந்த ஒரு நேரம் நம்ம சாப்பிடாம இருந்த உடனே தேவன் அப்பா அந்த சாப்பாடை கருத்து நம்ம சாப்பிடலாம்னு நினைப்பாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பொருத்தனையோட நோக்கம் என்னவா இருந்துச்சு? என்ன ஒரு நோக்கமா இருந்திருக்குன்னா, ஏதோ ஒன்ன செஞ்சா எதையோ ஒன்ன பெறலாம். புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாம் என்ன நோக்கத்தோட பொருத்தனை பண்ணியிருந்திருக்கோம்னா, ஒன்ன செய்யறதுக்கு இன்னொன்ன பெறணும். அததான் பவுல் சொல்லியிருக்கிறாரு, கிரியை செய்யறவனுக்கு வருகிற கூலி கிருபைன்னு சொல்லப்படாதா, அது கூலின்னு சொல்லப்படுமா? ஒண்ணு செஞ்சு அவரு இன்னொன்னு அதனால நம்ம உபவாசம் இருந்ததுனால, பொருத்தனை பண்ணதுனால, உடம்ப வருத்திக்கிட்டதுனால அவர் எதையுமே தரவே இல்லை. ஆனா உன்னை செஞ்சுட்டு தாங்கன்னு கேட்டனால என்ன செஞ்சாரு? இலவசமா என் பிள்ளையாக்கி எல்லாத்தையும் வச்சிருக்கேன். ஆனா இவன் என்ன செஞ்சிருக்கா? ரொம்ப நல்ல தேவன் பாருங்க, யாரையும் சும்மா அனுப்புறதுக்கு அவருக்கு மனசே வராங்க. ஹல்லேலூயா. அவர் எங்க போனாலும் நிறைவுதான் இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? எந்த இடத்துக்கு போனாலும் யாரையும் சும்மா அனுப்ப அவருக்கு என்ன வராது? மனசே வராது. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம முட்டாள்தனமா
பிள்ளையாருக்கு சுதந்திரினா இவ கூலி கேட்கிறாளேன்னு கூலி தந்தாரு. நம்மளாம் என்ன நினைச்சோம்னா, நான் உபவாசம் இருந்ததுனால என் பொருத்தனைனால இதெல்லாம் கிடைச்சது. புதிய உடன்படிக்கை சபையில பொருத்தனைகளுக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா நம்ம லைஃப் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறதுக்கு சிலுவையில இயேசு கிறிஸ்து வச்ச பெஸ்ட நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணு தேவைப்படுது. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாராவது கெஸ் பண்ண முடியுதா? எந்த பொருத்தனையும் தேவையில்லை. நம்மள வருத்தி கேட்கறது கூலி, அது தேவனுக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் நமக்காக கூலியானார், பலியானார், எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. பொருத்தனை தேவையில்லை. ஆனா நம்ம லைஃப, நம்ம தாட்ட, நம்மள அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு விஷயம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? விசுவாசம் நினைக்கிறீங்க, அவரோட உள்ள உறவு. சூப்பர். எல்லாத்துக்கும் விசுவாசமா இருப்பேன், நான் அவரோட உறவு கொள்ளுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் வரைமுறைப்படுத்துறதுக்கு ஒண்ணு தேவை. அதுதான் என்னது? தீர்மானங்கள். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, தீர்மானங்கள் தேவை. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து பொருத்தனை தேவையில்லை, நல்ல தீர்மானங்கள். டேவிட்டுக்கு சூப்பரான வாய்ப்பு. யார் தெரியுமா? 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே சூப்பர் டிசிஷன் எடுக்கலாம். ஆனா அவங்க 2 பேரும் சொல்லவே இல்லை. எல்லாரும் இன்னொரு டைம் சொல்ல போறோம். ரொம்ப நல்ல வாய்ப்பு அது. எப்படின்னா, நம்ம தான் வீட்டுல போய் தான் என்ன டிசைட் பண்ணணும்னா, என்னங்க நம்ம இனி நல்ல தீர்மானம் எடுப்போம். அவங்களுக்கு இப்பவே கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதனால எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்க முகத்தை பார்த்து கடமைக்கு சொல்லாதீங்க, அவங்க இதயத்தை போய் கிரியேட் செய்யணுங்கிற காட்டுல சொல்லுங்க. தயவு செய்து பொருத்தனை பண்ணாதீங்க, நல்ல தீர்மானம் கண்டிப்பா நல்ல தீர்மானங்கள் குடும்பமா எடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களை பார்த்தே சொல்லுங்க, நான் நல்ல தீர்மானங்கள்ல வாழ போறேன். ஏன்னா நல்லா யோசித்து பாருங்க, நல்ல தீர்மானங்கள் நம்மள நல்ல இடங்களுக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. நல்ல பவுண்டரிஸ் நமக்கு வச்சிருக்கிற புதிய உடன்படிக்கை சபைன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியும் வாழலாம், எதுவும் நம்மளை கட்டுப்படுத்தாது, இது இல்ல, இப்படிதான் வாழணும், இதுதான் வாழ்க்கைன்னு சொல்றதுதான் புதிய உடன்படிக்கை சபை. புரியுதா? எப்படியும் வாழலாம் சொல்றது உலகத்தின் வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து உன் பாவத்தை சுமந்து தீர்த்ததுனால நீ பாவியா வாழ முடியாது, அதனால நீ பாவமே செய்ய மாட்டாங்கிறது தான் புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அப்ப என்ன தீர்மானம் இருக்கணும்னா, பாவம் என்னை தொடரவோ என்ன டெம்ப்ட் பண்ணவோ முடியாது. உங்களுக்கு புரியுது இல்ல? அதே மாதிரி செழிப்பு, நம்ம புதிய உடன்படிக்கை சபையில செழிப்பு எங்க இருந்தோ வருது, எப்படியோ வரும், அது இல்ல. எது செழிப்புனா, எனக்காக ஒருத்தர் சிலுவையில என் தரித்திரத்தை ஒட்டு மொத்தமா சுமந்து தீர்த்ததுனால அவரோட ஐஸ்வர்யம் என்னையும் என் குடும்பத்தையும் ஆகிச்சு. ஏன்னா என் தரித்திரத்தை அவர் சுமந்துட்டாரு, அவருடைய எல்லாம் என்னுடைய ஆக்கிட்டாரு, அவர் மூலமா நான் ஐஸ்வர்யம் ஆக்கிட்டேன். அந்த ஐஸ்வர்ய மனநிலையில ஏற்றுக்கொண்டுதான் வாழுவேங்கிறது தான் எனது புதிய உடன்படிக்கை சபை. எது இல்ல செழிப்பு? தங்கங்கள் விதைக்கப்படுகிறது, மண்ணு பொண்ணா மாறுது, பத்திரங்கள் வருது, இப்படிப்பட்ட மாயாஜால வித்தை இல்ல, வார்த்தையின் விளைச்சல் தான் புதிய உடன்படிக்கை சபை. ஹல்லேலூயா. அதனால நல்லா யோசிச்சுக்கோங்க, புதிய உடன்படிக்கை சபையில நிறைய தீர்மானங்கள் இருக்கு. யாரெல்லாம் அந்த தீர்மானங்களுக்கு எஸ் சொல்றாங்களோ, அதாவது அது என்ன தீர்மானம் நினைக்கிறீங்க தெரியுமா? தேவனோட திட்டம் என் வாழ்க்கை. சிம்பிளான விஷயம் தான். புரியுதா? இங்க வந்திருக்க எல்லாரும் என்ன தீர்மானம் எடுக்க போறோம்னா, தேவன் என் மேல வச்ச எல்லா திட்டங்களையும் தப்பாம அனுபவிப்பேன். இதுதான் நம்ம வாழ்க்கையில எடுக்க வேண்டிய தீர்மானமே. ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் புரியுது இல்ல? பொருத்தனைன்னு சொல்லி நான் நிறைய பொருத்தனை தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா, விடிய காலம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது 4 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் போவேன். 1 hour முடங்காலே தான் நின்று ஜெபம் பண்ணுவேன். எல்லா டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் சாப்பிட மாட்டேன். மாசத்துல ஃபர்ஸ்ட் வீக் சாப்பிட மாட்டேன். படம் பார்க்க மாட்டேன். இதனால என் ஆத்துமாக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? யோசித்து பாருங்க. என் மனசுக்கு, என் இல்லத்துக்கு, என் லைஃபுக்கு இதனால என்ன வேல்யூ? நல்ல சுயநிதி. எப்படி இருந்திருக்கும்? எப்பா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும் காலையில என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நிஜமாவே நான் அக்காலாம் சேர்ந்து படிப்போம். பார்த்தா அவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் ஜெபம் பண்ணும்போது எனக்கு தோணும்,
எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நான் எவ்வளவு அழகா உங்களை தேடுறேன். புரியுதா உங்களுக்கு? இதுதான் சுயநீதி. இந்த சுயநீதினால என்ன நடக்குன்னா, தேவன் வச்சிருக்க பெஸ்ட பார்க்க தவறி இருக்கும். அதனாலதான் பிசாசுக்கு எது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சுயநீதியில நம்மள வாழ வைக்கிறதுக்கு பிடிக்கும். அதனாலதான் இன்னைக்கு வர கிறிஸ்தவத்துல மதம் ஆளுகை செலுத்திட்டு இருக்கு. ஏன்னா கண் திறந்தா வச்சிருக்க பெஸ்ட பாத்துருவோம். மதத்தை வச்சே மதத்தை அடிக்கிறது தான் பிசாசோட தந்திரம். அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் எதை போதிச்சுட்டு இருக்கு தெரியுமா? இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா? இன்றைக்கு ஜபம் பண்ணுவீர்களா? தசமபாகம் ஒழுங்கா கொடுத்தீர்களா? நீங்க சர்ச்சுக்கு ஒழுங்கா வாரீங்களா? பரலோகத்துக்கு போறீங்களா? பாதாளத்துக்கு போறீங்களா? இதெல்லாம் என்ன உபதேசம்? மதத்தின் உபதேசம். ஏன்னா நம்ம பயந்து காலையில எழுப்பி ஜபம் பண்ணிடுவேன், உபவாசம் இருப்பேன், சர்ச்சுக்கு ஒழுங்கா போயிருவேன் ஒரு செயலை செஞ்சுட்டு இருந்தோம்னா உள்ளுக்குள்ள ஒரு கான்சியஸ் இருக்கு தெரியுமா, உணர்வு, அது வேலையே செய்யாது. ஏன்னா நம்மள சிந்திக்க விடாம இன்னொரு சிந்தனையில நம்மள வாழ வச்சுட்டே இருக்கோம். புரியுதுங்களா எல்லாருக்கும்? நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனை ஒரு தகப்பனா பார்த்து உறவு கொண்டு வாழ முடியாம கேள்விப்பட்ட செய்தியில வாழ வைக்கிறது தான் மதம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மதத்துக்கு எதிரானவர். ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், ஒரு காலத்துல எனக்குள்ளலாம் நிறைய சிஎஸ்ஐ வெறி இருக்கும். சர்ச்சு அப்படி போனோம் இப்படி போனோம், அப்புறம் பெந்தேகோஸ்தே அனுபவம் வந்த அப்புறம் அபிஷேகம் அந்நியம். இன்னைக்கு யோசித்து பார்த்தா எந்த மத வெறியும் இல்லவே இல்லை. என்ன வெறி இருக்குன்னா, வார்த்தையை எப்படியாவது வாழ்க்கையை ஆக்கிடணும், தவற விட்டுறவே கூடாது. தவற விட்ட இடங்கள்ல எழுப்பி ஒர்க் பண்ணணும்னு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு பெரிய மதவாதியா இருந்த நம்ம எல்லாம் இன்னைக்கு எப்படி மாறிட்டோம்னா, தேவனுடைய வார்த்தையில வாழுகிற வாதிகளா மாறிட்டோம். ஹல்லேலூயா. ஏன்னா இங்க இருக்க எல்லாரும் பார்த்து சொல்றேன், எழுத்து கொல்லும். எழுதி இருக்கிற சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா இயேசுவ வாழ்க்கையா வச்சு வாழ்ந்தோம்னா நம்ம உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அதனாலதான் இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லாருமே புது வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆயத்தமாக போறோம். எதுக்கு? புதிய வாழ்க்கைக்கு, புதிய ஆசீர்வாதங்களுக்கு, அடுத்த நிலைக்கு போறதுக்கு நம்மள தயார் பண்ண போறோம். அதுக்கு இங்க வந்திருக்க எல்லாரும் பார்த்து சொல்றேன், தீர்மானங்கள் அடுத்த இடங்களுக்கு நம்மளை கொண்டு போறோம். அதனால நல்ல தீர்மானங்கள் நல்ல இடங்களுக்கு நம்மளை கொண்டு போவோம். ஹல்லேலூயா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, யாரால தீர்மானம் எடுக்க முடியும்? யாரால தீர்மானம் எடுக்க முடியும்? நான் இப்ப இருந்து பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கேன், வீட்டுக்கு போய் அதுல இருந்து நல்ல டிசிஷன், ஏசு ரொம்ப நல்லவரு, நீங்க கவலைப்படாதீங்க நான் பிரசங்கம் பண்றேன். யாரெல்லாம் வீட்டுல போய் கவலைப்படாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த வார்த்தையை எடுக்கிறவங்க. அது என்ன அர்த்தம்னா, நிறைய நேரம் நம்மளால ஏன் தீர்மானம் எடுக்க முடியல தெரியுமா? இப்படி கேட்போம், சூப்பரா கேட்போம், இந்த காதல கேட்டு அலேலியா சொல்லுவோம், ஆமைன்னு சொல்லுவோம், இன்னைக்கு மெசேஜ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவோம். அப்படி இந்த காதல வாங்கி என்ன பண்ணிடுவோம்? இந்த காதலே விட்டுருவோம். இப்படிப்பட்டவங்களால தீர்மானங்கள் எடுக்கவே முடியாது. உங்களுக்கு புரியுது இல்ல? ஆனா சில நேரம் இப்படி காதல வாங்குவோம், அப்படியே திங்க் பண்ணுவோம், என்ன நினைப்போம், இனிமேல் நம்ம பயப்படவே கூடாது. எவ்வளவு நாள் தெரியாம பயந்துட்டு இருக்கோம், அவரு பாத்துக்குவாரு, இனிமேல் அழவே கூடாது. அழுதுதான் வாழ்க்கையே அழுகையா போயிட்டு, அழுக வரும்போதெல்லாம் ஒரு நல்ல தகப்பன் உண்டுன்னு நினைக்கணும். இப்படி இருதயத்துக்குள்ள சிந்திக்கும் பார்த்தீங்களா? அப்பந்தான் நம்மளால என்ன எடுக்க முடியும்னா தீர்மானம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியம்? இருதயம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம சொல்றோம், வார்த்தையை கேட்காதுங்க காதால, இருதயத்தால உணருங்க. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, சில முடிவு எடுத்திருப்பீங்க, தீர்மானம் தான் முடிவுன்னு வைங்களேன். நிறைய முடிவு எடுத்திருப்போம், அந்த முடிவெல்லாம் எதை வச்சு எடுத்திருப்போம்? யோசிப்போம், இனிமேல் நம்ம இப்படி பண்ண கூடாது. உங்களுக்கு புரியுதா? நம்ம ஒரு விஷயத்த பார்த்திருப்போம், ஒரு விஷயத்த நம்ம நல்லா உள்வாங்கியிருப்போம், அதை வச்சு நம்ம இருதயம் ஒரு முடிவுக்கு வரும். என்ன முடிவுக்கு வர தெரியுமா? இனிமேல் இப்படி செய்யக்கூடாது, இனிமேல் இப்படி பேசக்கூடாது, இனிமேல் அழக்கூடாது, இனிமேல் இவங்க கிட்ட இப்படிதான் கண்ட்ரோலா இருக்கணும். அவங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன், புரியுது இல்ல? அப்படி ஒரு ஃபீல் வந்து நம்ம ஒரு முடிவெடுத்து வாழ்றோம்ல, இதுதான் தீர்மானம். அப்ப யாரால தீர்மானம் எடுக்க முடியும்னா, யாருக்கு இதையெல்லாம் கான்சியஸோடு இருக்கோ அவங்களாலதான் தீர்மானம் எடுக்க முடியும். நம்ம நிறைய நேரம் சொல்றோம், எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்ன சொன்னாலும் செய்யறதான் செஞ்சுட்டே இருக்காங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த காதல கேட்டு சீரியஸ்னஸ் இல்ல, உணர்வு இல்ல, இருதயத்துல என்னது இல்ல, அதை கேட்கணும், இது லைஃபா மாறணுங்கிற உணர்வு இல்ல.
அதனாலதான் வசனம் சொல்லுது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எந்த நிலம் 100 மடங்கு பலன் கொடுக்குமா தெரியுமா? தான் மேல பெய்யற மழை தண்ணிய குடிச்சு அதுக்கு ஏத்த முளைக்க வைக்கிற நிலம் தான் நல்ல கனியை கொடுக்க முடியும். இங்க இருக்க எல்லாரும் பார்த்துன்னு சொல்றேன், இங்க இருக்க யாருமே வார்த்தைய கேட்டுட்டு போறவங்களா நம்ம சபைக்குள்ள நம்ம கிங்டம் ஃபேமிலிக்குள்ள இருக்க கூடாது, இருக்க முடியாது. நம்ம எப்படி இருக்கணும்னா, ஒரு விதை விழுந்துச்சுன்னா நம்ம இருதயம் உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். எஸ், நான் இனிமேல் இப்படிதான் இருக்க போறேன். அப்படி இருதய ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டுனா நம்ம மனசு என்ன செய்யும்னா, ஓஹோ, ஒரு உங்க இருதயத்துல எடுக்கக்கூடிய யாருக்கு இருதயம் சிந்திக்குன்னு பாத்துக்கலாம் தெரியுமா? யாரெல்லாம் நல்ல தீர்மானங்கள் எடுத்திருக்கீங்களோ என்ன அர்த்தம்னா உங்க இருதயம் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எல்லாம் செக் பண்ணி பாருங்க, உங்க லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது தீர்மானம் எடுத்திருக்கீங்களா? உங்க மைண்டுக்குள்ள யோசித்து பாருங்க, ஏதாவது தீர்மானம் எடுத்திருக்கோமா? போற போக்குல வாழ்ந்துட்டு போறோமா? தீர்மானம் எடுத்திருக்கீங்களா? தீர்மானங்கள் எடுத்திருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா உங்க இருதயம் தேவனுக்குள்ளாக இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சலச்சமையும் எல்லாத்தையும் கேட்போம், எல்லாமே தெரியும். எஸ், பயப்படக்கூடாதுன்னு தெரியும், கவலைப்படக்கூடாதுன்னு தெரியும், என்ன செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாதுன்னு தெரியும். ஆனா அதை எடுத்து வாழ முடியாது. ஏன் தெரியுமா? எல்லாம் அறியப்பட்ட அறிவா இருக்க தவிர எதுவா இல்ல வாழ்க்கையா மாறதுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கல. அதனாலதான் தானியேலை குறித்து சொல்லி இருக்கு, தானியேல் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தார். ஹல்லேலூயா. தானியேல் என்ன எடுத்தாரா? ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தாரு. என்ன தீர்மானம்னா, ராஜா ஒரு கட்டளை இருந்தாரு, 3 வருஷம் நல்ல ராஜ குலத்துல பிறந்தவங்க நல்ல துறைமார்கள் எல்லாம் தனியா வச்சு அவங்களுக்கு ராஜா சாப்பிடுற சாப்பாடையும் ஒயினையும் கொடுக்கணும். 3 வருஷம் அவங்கள ஸ்பெஷலா கவனிச்சு 3 வருஷம் கழிச்சு ராஜாட்ட கொண்டு வரணும். ராஜா அவங்க கிட்ட பேசி பார்த்து யார் பெஸ்டா இருக்காங்களோ அவங்கள சில பொறுப்புகளை வைப்பாரு. தானியேலுக்கு நான் நினைக்கிறேன், அவன் என்ன கான்சியஸ்ல இருந்திருப்பான் தெரியுமா? நான் ஒயின் சாப்பிட மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்கிறது நிறைய இருக்காரு. அவன் என்ன நினைச்சிருப்பானா, ராஜா சாப்பிட்ற ஆகாரம் என் உடம்பு வளர்ச்சியையும் என் ஞானத்தையும் வேல்யூ பண்ணக்கூடாது, தேவன் தான் எங்க ஆதாரம் அப்படிங்கிற கான்சியஸ் இருந்தனாலதான் என்ன போய் சொன்னான்னு தெரியுமா? ராஜா சாப்பிடக்கூடிய சாப்பாடை எனக்கு தராதுங்க, எனக்கு சாதாரண காய்கறி பருப்பு தாங்க. அடுத்தது சொல்லுவான் பாருங்க, ஏன்னா இதனால நான் சாப்பிட்டு என்ன தீட்டுப்படுத்த கூடாதுன்னு மட்டும் சொல்ல மாட்டான். 10 நாள் கழிச்சு எங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு புரியுது இல்ல? ஒரு தீர்மானம் எடுத்தா, சாப்பாடு என் லைஃபையும் என் தோற்றத்தையும் வேல்யூ பண்ணுதா இல்ல தேவன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையா? பிரதானிகளின் கல்யாணத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ராஜா கிட்ட கொண்டு போகும்போது நீங்க வீக்கா இருந்தா நான் என்ன பண்றது? 10 நாள் தாங்க, 3 வருஷம் சாப்பாடு கொடுக்க சொல்லி இருக்கிறார்களா? 10 நாள் போதும். வசனம் சொல்லுது 10 நாள் வரை சாதாரண காய்கறியும் பருப்பும் தான் சாப்பிட்டாங்க. மத்தவங்க எல்லாம் ராஜா சாப்பிடக்கூடிய ராஜ போஜனத்தை சாப்பிட்டாங்க. 10 நாள் கழிச்சு பார்க்கும்போது வசனம் சொல்லுது எப்படி இருந்தா, மற்ற வாலிபரை காட்டிலும் இவங்க முகம் ரொம்ப கலையா இருந்துச்சா, இவங்க சரீரம் எப்படி இருந்துச்சா, புஷ்டியா இருந்துச்சு. உடனே அவன் கண்களை இவனுக்கு தயவு கிடைச்சிட்டு 3 வருஷம் உங்க சாப்பாடையும் நீங்க சாப்பிடலாம். உங்களுக்கு புரியுதா? இவன் எடுத்த தீர்மானம் இவன் லைஃப வேல்யூ பண்ணிச்சு. நம்ம எதை நம்ம தீர்மானமா வச்சிருக்கோம், எதை நம்ம வேல்யூவா வச்சிருக்கோம்? உங்களுக்கு புரியுது இல்ல? வசனம் சொல்லுது 3 வருஷம் கழிச்சு ராஜா கிட்ட கொண்டு வரும்போது ராஜா எல்லார்கிட்டையும் பேசி கொஸ்டின் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி பார்த்தா முடிவுல என்ன இருந்துச்சா தெரியுமா? மற்ற எல்லார விட தானியேலும் அவன் கூட இருந்தவங்களும் எப்படி இருந்தாங்களா? வாசிங்க பார்ப்போம். தானியேல் 1வது அதிகாரம் 20வது வசனம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்த எல்லா விஷயத்திலையும் அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் அந்த நாட்டுல இருக்க எல்லா சாஸ்திரிகள் ஜோசியக்காரங்க எல்லார விடையும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். மத்தவங்களை விட எத்தனை மடங்கு சமர்த்தரா கண்டானா? 10 மடங்கு சாமர்த்தியசாலியா கண்டான். இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கான்சியஸ் இல்லாம நம்மளே இன்னொரு நாட்டுல அடிமையா தானே வச்சிருக்காங்க. அங்க போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு நிறைய நேரம் 3 வேளை சாப்பிட்டா மட்டும் போதும், ராஜா சாப்பாடு வேற அப்படின்னு வாழ்ந்துருந்தான்னு வைங்களேன். நான் நினைக்கிறேன் தானியேல் 10ஓட 1 11 வாழ்ந்திருப்பான். புரியுதா? இன்னைக்கு வர தானியேலை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அவன் எடுத்த சில தீர்மானங்கள் தான் காரணம். வேறுபட்ட வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டான். நான் அதனாலதான் சொல்றேன், இங்க இருக்கிற நீங்களும் நானும்
உள்ள தேவன் தான் வேல்யூவா இருந்தனால இவங்க நம்பிக்கைய சாப்பாடு இவனுக்கு விஷயமே இல்ல. தேவன் இவனோட வேல்யூவா இருந்தனால என்ன பண்ணினான்னா இந்த இடத்துல தேவனுக்காக ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சா. இதுதான் தாவீத பெரிய பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்க காரணமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில கூட நம்ம எடுக்கிற சில தீர்மானங்கள் நம்ம வாழ்க்கைய அடுத்த கட்ட உயரத்துக்கு கொண்டு போகும். நம்ம என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, தானியேல் நினைச்சாங்க இதனால என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன், அதே போல நான் இந்த உலகத்துல கவலைப்படவே மாட்டேன், என் சூழ்நிலைய பார்த்து நான் வாழவே மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், மனுஷங்க கிட்ட ஆர்கியூ பண்ண மாட்டேன், மாம்சத்தின்படி திங்க் பண்ண மாட்டேன். உங்களுக்கு புரியுதுல்ல? இப்படி எல்லாம் நம்ம தீர்மானம் எடுத்தோம்னா நம்மள அதை அடுத்த கட்ட இடங்களுக்கு கொண்டு போகும். வசனம் சொல்லுது, நிறைய இன்சிடென்ட் நமக்கு தெரியும். தானியேலே அந்த தேசத்துல ராஜா உயர்த்தினான். தானியேலோட பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? எருசலேம்ல இருந்து அடிமையா பிடிச்சிட்டு போறாங்க. அடிமையா பிடிச்சிட்டு போகப்பட்ட ஒருவர் அந்த தேசத்துல உயர்ந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவன் எடுத்த ஒரு தீர்மானம். தேவன் பார்த்தாரு, உணர்வுள்ளவன் உண்டோ அப்படின்னு தேவனோட இதயம் தேடி திரிகிறது. தேவன் பார்த்தாரு, இந்த தேசத்துல ஒரு மீட்ப விடுதலையை கொண்டு வரணும்னா மத்தவங்களால கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள என்னது இல்ல, ஒரு கான்சியஸும் இல்ல. ஆனா தானியேல் மட்டும்தான் என் சத்தத்தை கேட்டு எனக்காக செவி கொடுக்க முடியும்னு தானியேலை தேவன் வேறு பிரிச்சாரு. அது முதல் தானியேலுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்து தானியேல் தேவரகமா செயல்பட ஆரம்பிச்சான். இங்க இருக்க நீங்களும் நானும் மனுஷங்க திங்க் பண்ற மாதிரி திங்க் பண்ணாம, மனுஷங்க முடிவெடுக்கிறது மாதிரி எடுக்காம ஒரு சூழ்நிலைய நம்ம லைஃப தேவ ரகமா நம்ம திங்க் பண்ணோம்னு வைங்களா, நம்மளை கொண்டு ஹெவன் பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. நம்மளை கொண்டு ஹெவன் பெரிய காரியங்களை செய்யும். நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன கீழ்ப்படிதல், ஒரு சின்ன தீர்மானம், ஒரு சின்ன வைராக்கியம் தானியேலுக்கு பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்ய வச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் பாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், எதுலெல்லாம் நாங்க தீர்மானம் எடுத்தோமோ, தனிப்பட்ட விதத்துல நான் தீர்மானம் எடுத்தோமோ அந்த இடத்துல எல்லாம் அடுத்த கட்டத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், இதெல்லாம் தீர்மானம் இருந்துச்சு. கான்சியஸ் இல்லாம உலகத்தோடி வாழ்ந்த வாழ்க்கையில இருந்து சில தீர்மானம் நான் எடுத்தேன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நான் வீசிங்காக என்ன பண்ணுவேன்னா இன்ஹேலர் யூஸ் பண்ற பழக்கம் இருந்துச்சு, தெரியுங்களா? பஃப் யூஸ் பண்ற ஒரு பழக்கம் இருந்துச்சு. ரொம்ப வீசிங்கா இருந்துச்சுன்னா, கஷ்டமா இருந்துன்னா அப்ப என்ன தோணும்னா, நல்லா மூச்சு மூட்டிட்டு வீசிங் மாதிரி வந்தாலே உடனே கை எதான் போய் தேடும், இன்ஹேலரை தான் தேடும். பஃப் எடுத்தா ஃப்ரீயா இருக்கும். இப்படியே நான் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் அறியும் போது ஒரு நாள் பயங்கர வீசிங்ல அந்த இன்ஹேலர் எடுத்து அடிக்கிறதுக்கு போகும்போது என் மைண்ட்ல தோணுது, இந்த சின்ன பஃப் கொடுக்கிற விடுதலைய நான் நம்புற ஒரு வார்த்தை எனக்கு தர முடியாதா? இதை விட வார்த்தை ரொம்ப சின்னதா? கையில வச்சு யோசிச்சுட்டு இருக்கேன், ஒரு நிமிஷத்துல அடிச்சா ஃப்ரீ ஆயிடும் டக்குன்னு. ஆனா அடிச்சுட்டே தான் இருக்கேன், பல வருஷமா அடிச்சுட்டே தான் இருக்கேன். அப்போ இது எனக்கு தற்காலிக விடுதலைய தருது, நிரந்தர விடுதலை அப்ப எங்க இருக்கு? உடனே என் மனசு சொல்லுச்சு, நீ எதை சூஸ் பண்ற? மரணமும் ஜீவனும் முன்னாடி இருக்கு, உலகமும் இருக்கு, தேவனும் இருக்காரு. நான் உடனே ஒரு தீர்மானம் எடுத்தேன். அன்னைக்கு ராத்திரி ஒரு 12 மணி இருக்கும், ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நான் கையில வச்சுட்டு சொன்னேன், இது முதல் ஒன்ன நான் தொடவே மாட்டேன், இது முதல் நான் உன்னை தொடவே மாட்டேன். நான் ஏன் உன்னை தொட மாட்டேன்னா, என் தேவனோட வார்த்தை சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன். அந்த வார்த்தையை விட இது எனக்கு விடுதலையை தர முடியும்னா இந்த வார்த்தையை நான் வாழ்ந்து ஒரு பிரோஜனமும் இல்லை. நான் என்ன அந்த ராத்திரி தீர்மானம் பண்ணேன்னா, இயேசுவின் நாமத்தினால இந்த இன்ஹேலரை நான் தொட போறதே இல்லை. ஏன் தெரியுமா? உங்க வார்த்தை எனக்கு நல்ல ஒரு விடுதலையா இருக்கு. நீங்க என்ன நினைச்சாலும் சரி. அதுக்கப்புறம் ஒரு 1-2 மாசம் வீசிங்க கஷ்டப்படதான் செஞ்சேன். நான் போய் சொல்லவே இல்லை. கஷ்டப்படும் போதெல்லாம் மைண்ட் எதைதான் சொல்லிட்டே இருக்கோம், வேண்டாம் அடிச்சா டக்குன்னு ஃப்ரீ ஆயிடும்ல. ஆனா என் ஆத்மா ஒரு தீர்மானத்தை பிடிச்சு வச்சிருந்தது. என்னன்னா, நிரந்தர விடுதலை வேணுமா, தற்காலிக விடுதலை வேணுமா? நான் சொன்னேன், இல்ல ஏசப்பா, எனக்கு என் வாழ்க்கையில சிலுவையில சம்பாதிச்சதுதான் என் வாழ்க்கையா மாறணும். நான் இந்த திட்டங்களை மட்டுக்கு எஸ் சொல்றேன். நான் வீசிங்களா நடந்து வார்த்தையை பேசிட்டே இருப்பேன். இயேசுவின் நாமத்தினால நான் சுகமானேன். அவருடைய தழும்புகளால் உண்டான சுகத்தை தான் என் உடம்பு, என் சுவாச பைகள் அனுபவிக்கும். இதெல்லாம் எனக்கு விடுதலை தர முடியாது. அதை பார்த்து சொன்னேன், உடனே நான் தொட போறதே இல்லை. இயேசுவின் நாமத்தினால நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அவ்வளவு பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா அதை அடிக்காம நான் ஃப்ரீயா தூங்குனதே கிடையாது.
நீங்க 3.5 வருஷமா எந்த இன்ஹேலரோ எந்த பஃபோ வீசிங் இருமலுக்காக ஒரு சொட்டு டேப்லெட் கூட நான் எடுத்ததே கிடையாது. புகைக்குள்ள போறேன், குடுங்க எல்லா இடத்துக்கும் போறேன். அப்ப நான் யோசிச்சேன், இந்த சோகம் எப்படி வந்துச்சு தெரியுமா? அவர் தரல, அவர் எனக்கு தந்ததை நான் போய் எடுத்துக்கிட்டேன். புரியுதா உங்களுக்கு? அவர் ஒரு நாள் எனக்கு காட்சி தந்து உன்னை விடுதலையாக்குறேன்னு சொல்லி எதையுமே தரல. சிலுவையில 2000 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தந்த சுகத்தை எப்போ நான் அனுபவிப்பேன், இதுதான் நிரந்தரம்னு சொல்லி என் கஷ்டத்தை நான் தூங்காத இரவுகள் இருந்திருக்கு. ஐயோ தூங்கலை, அடிச்சா தூங்கிடலாமே என் மனசு சொல்லி இருக்கு. இதெல்லாம் தாண்டி தேவனோட திட்டத்தை என் தீர்மானமா வச்சோன்னா உங்க முன்னாடி நான் ஒரு சாட்சியா நிற்கிறேன். உங்களுக்கு புரியுதுல்ல? அதுதான் நான் சொல்றேன், எடுக்கிற தீர்மானங்கள் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டங்களுக்கு நான் யோசித்து பார்த்தேன். இந்த வருஷம் பல்லு வலிக்கு நான் வந்து கொடைக்கானல் போகும்போது ஒரு டேப்லெட் போட்டேன். அதை தாண்டி எந்த மருந்து மாதிரியோ குடும்பமாய் உட்கொள்ளாதபடி தேவன் எங்களை இதுவரை நடத்திட்டு வர்றாரு. புரியுதா? முன்னாடி சாட்சியா சொல்ல முடியும். ரிசான பல்லுக்கு கிளிப் போனதை தாண்டி இந்த வருஷம் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாள் கூட குடும்பமா தேவன் எங்களை கொண்டு போகவே இல்லை. புரியுதா? எதனால நினைக்கிறீங்கன்னா, நான் எல்லாத்துக்கும் திட்டம் பண்ணிருந்தேன். என்ன தீர்மானம் பண்ணிருந்தேன்னா, நீங்க தான் எங்க வீட்டுக்கு பரிகாரியா இருக்க முடியும். டாக்டர் எங்களுக்கு விடுதலையை தந்தா அது அலைஞ்சு திரிகதா இருக்கும். அவரை போய் அவருக்கு முக தரிசனத்தை நான் தேடவே கூடாது. உங்க தரிசனம் மாத்திரம் எங்க குடும்பத்துல இருக்கணும். முன்னாடி சின்னதா பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் ஆரம்பிச்சு ஒரு நாள் இருந்தாலே ஊர்பட்ட மாத்திரையை நானே டாக்டரா மாறி கொடுத்துட்டு அடிக்கடி டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போட்டேன்னா, இந்த வருஷம் ஒரு நாள் என்னமோ ரியானாக்கா என்ன ஞாபகம் இல்ல, ஃபீவர் இந்த மாதிரி இருந்துச்சு, தொட்டு கூட பார்க்கல, சுகமாக்கப்பட்டோம். எங்க வீட்டுல நாங்க எடுத்த தீர்மானங்கள் எங்க வாழ்க்கையில நிறைவேறிட்டு வர்றதை நாங்க பார்த்துட்டே இருக்கோம். ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க வந்திருக்க எல்லாரையும் சொல்றேன், நான் எந்த ஆசைப்படுறேன்னா, கிங்டம் ஃபேமிலியா நீங்க நான் யாரும் அறிவியல் உலகத்துக்கும் மெடிசினுக்கும் எதிரானவங்க இல்ல. ஆனா நம்மளோட ஜீவன் தேவன் கிட்டதான் இருக்குன்னா நான் விரும்புறேன். அதனால இங்க இருக்க எல்லாரும் பார்த்துன்னு சொல்றேன், நீங்க மாத்திரை சாப்பிடுறது தப்பே கிடையாது. டாக்டரை பார்க்கறது ஒரு தப்பும் கிடையாது. அவங்களும் தேவன் ஆக்டிவேட் ஆகிறாங்க. ஆனா ட்ரெயின்ல சாதா பர்த்லயும் போகலாம், நல்ல சூப்பரா ஏசி பர்த்லயும் போகலாம். உங்களுக்கு புரியுது இல்ல? உட்கார்ந்துட்டும் போகலாம், படுத்துட்டும் போகலாம், நல்லா ஏசி இதுலயும் போகலாம். எதுல போனா கம்ஃபர்ட்டா இருக்கோங்கிறது யாரை பொறுத்ததுதான், டிராவல் பண்றவங்கள பொறுத்தது. இதுதான் எனக்கு ஓகேயா இருக்கு, இதுதான் எனக்கு தைரியமா இருக்குன்னா உட்கார்ந்துட்டே போகலாம். இல்ல இதுலதான் நிரந்தரமா நான் சமாதானமா போறேன்னா தேவனை பார்த்துட்டு போகலாம். அதனால இங்க இருக்க எல்லாரும் தீர்மானங்கள் எடுக்க போறீங்க. என்ன தீர்மானங்கள்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம உயிர் யார் கையில இல்ல, நம்ம கையில இல்ல, இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்குள்ள இருக்கு. அழகா வசனம் போட்டிருக்கு, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் என்ன செஞ்சிருக்கான் இருக்கு. அப்போ நம்ம ஜீவன் பொக்கிஷமா இருக்கு. நம்ம அதனால ஜீவன் போயிருமோ, இது என்ன பாதிச்சிருமோ அப்படி யோசிக்க வேண்டியதே இல்ல. எல்லாரும் சூப்பரா தீர்மானம் பண்ண போறீங்க. வார்த்தையை தான் தூக்க போறேன், மாத்திரைய மறக்க போறேன். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, மாத்திரையெல்லாம் மறந்துடுங்க, வார்த்தையை சொன்னீங்களா எல்லாரும்? தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல டாக்டரா இருப்பாரு, தயவு செய்து உங்க டாக்டரா மறந்துடுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஏன்னா யாரு தீர்மானம் பண்றாங்களோ அவங்களதான் என்ன செய்ய முடியும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம டூருக்கு போன வாரம் சொன்னோம். யாரெல்லாம் டூருக்கு போனோம், யாரெல்லாம் டூருக்கு வரோம் பேர் கொடுத்து ரெடி ஆனீங்களோ அவங்க மட்டும் தான் டூருக்கு போனோம். ஏன் தெரியுமா? அது யாரோட விருப்பம். அதே மாதிரிதான் புரியுது இல்ல, யாரெல்லாம் சுகத்தை அனுபவிக்க முடியும்னா யாரெல்லாம் பேர் கொடுத்துருக்கோமோ அவங்க, புரியுது இல்ல? அதனாலதான் நான் சொன்னேன், நல்ல தீர்மானங்கள் நம்மள நல்ல இடங்களுக்கு குடும்பமா அடுத்த டிசிஷன் எடுங்க. என்னமா நீங்க என்ன டிசிஷன் எடுத்திருக்கீங்க? அடுத்த டிசிஷன் எடுக்க போறோம். எப்படி எடுக்க போறோம்னா, தேவனை மாத்திரம் தான் என் நம்பிக்கையா வைப்பேன். காலையில் சேர்ந்தது சாதாரண விஷயம் தான். ஆனா அவனுக்கு மனசு எதுல இருந்துன்னா, ராஜா சாப்பிடுற சாப்பாடுனால எனக்கு அறிவு வந்துட்டு ஏன் ஞானம் ராஜா ஞானமா போயிடக்கூடாது. மண் பாண்டங்கள்ல பொக்கிஷங்கள் இருக்கத உலகத்தை பார்க்கணும். நீங்க பைபிள நிறைய பேரை காணிக்க முடியும். யோனா போய் பிரசங்கிச்சாரு, இன்னும் 3 நாள்ல நினிவே அழிக்கப்படும். அவர் என்ன சொன்னாலும் தெரியுமா? நீங்க அழிக்கப்படும், நீங்க தேவன்கிட்ட கேளுங்க பிழைப்பீங்கன்னு சொல்லல. இன்னும் 3 நாள் தானே சொல்லுவாரு. 3 நாளா
3 நாள்ல 30 நாளா சரி 3 நாள்ல நினிவே கவிழ்க்கப்படும் சொன்னாங்க. அந்த இடத்துல வேற யாரா இருந்தா ஐயோ 3 நாளா எங்க வாழ்க்கையே போச்சே என்ன ஆயிருக்கும், அழுத்திருப்பாங்க. அதான் நான் சொன்னேன், நம்ம தீர்மானங்கள் நம்ம தலையெழுத்த மாத்த முடியும். ஏன்னா தேவன் எப்படி தலையெழுத்து கொடுத்தது தெரியுமா? 3 நாள்ல எல்லாருக்கும் சொல்லியும் முடிஞ்சிச்சு. தேவன் சொன்னாரா இல்லையா? எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? 3 நாள்ல உங்க நாடே அழிய போகுது, எல்லாரும் சாக போறீங்கன்னு அர்த்தம். சாதா மக்களா இருந்தா ஆண்டவரை தூஷித்திருப்பாங்க, அழுத்திருப்பாங்க ஏசப்பா. ஆனா இந்த தேசத்து மக்கள் ரொம்ப சூப்பரான மக்களா இருக்காங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க எல்லாம் ஒண்ணு கூடி என்ன நினைச்சாங்கன்னா தீர்மானம் பண்ணுனாங்க. எப்படி தீர்மானம் பண்ணுனாங்கன்னா 3 நாள் நம்ம சாப்பிட வேண்டாம், மிருக ஜீவனுக்கு கூட தண்ணி வைக்க வேண்டாம், கோழி ஆடு மாடு எதுக்குமே சாப்பிடாம உபவாசம் இருப்பேன்னு பொறுத்தவரை பண்ணல. எல்லாரும் உட்கார்ந்து நம்ம இருதயத்தை வேல்யூ பண்ணுவோம், பொல்லாத வழி எல்லாம் விட்டு தேவனை நோக்கி திரும்புவோம். நமக்கு செய்ய நினைச்ச தீங்குக்கு தேவன் அப்போ செய்யாம மனஸ்தாபப்படுவாருன்னு அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களா? வசனம் சொல்லுது நிர்ணயம் பண்ணினார்கள். நிர்ணயித்தபடியே அப்படின்னா தீர்மானம் பண்ணினாங்க. உங்களுக்கு புரியுதுல்ல? என்ன தீர்மானம்னா நான் சாக மாட்டோம், தேவன் கிட்ட எங்க பொல்லாத வழியில இருந்து விடுதலையே வாங்கணும். வசனம் சொல்லுது அவங்க எல்லாரும் உட்கார்ந்து தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தீர்மானம் தெரியுமா? ஏசப்பா தேவனே எங்களை மன்னிச்சிருங்க, தேவனே எங்களை மன்னிச்சிருங்க, நான் என்ன பண்ண மாட்டோம், இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம், எங்க சாபத்தெல்லாம் எங்கள்கிட்ட எடுத்து கொடுங்க. வசனம் சொல்லுது அவங்க தீர்மானத்தை பார்த்து தேவன் செய்ய நினைச்ச தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், என்ன சாபமோ தெரியல, யார் செஞ்ச பாவமோ தெரியல, இந்த சொல்லி ஒருவேளை நம்ம சொல்லலையா இருக்கோம். மனுஷங்கள்லாம் யார் செஞ்ச பாவமோ ஜெனரேஷனா அந்த சாபம் எங்களை தொடருது, வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை சொல்லிட்டு இருக்க தேவையே இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு தீர்மானம் எடுத்தா போதும், எந்த சாபமும் என்னையும் என் குடும்பத்தையும் தொட முடியாது. கிறிஸ்து எனக்காக சாபமானது உண்மைனா எந்த சாபத்தையும் குடும்பமா நாங்க அனுபவிக்க மாட்டோம். நான் அதான் சொன்னேன், நல்ல தீர்மானங்கள் நம்மள அடுத்த இடங்களுக்கு கொண்டு உணர்வு இல்லாம கான்சியஸ்ல ஐயோ இப்படி ஒரு பிரச்சனை ஆயிட்டு என்ன பண்றதுன்னு பிரச்சனைய பார்க்காதுங்க, சூழ்நிலைய பார்க்காதுங்க, என்ன செய்யறதுன்னு ரியாலிட்டிய உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்காதுங்க, இதை எப்படி மாத்துறதுன்னு யோசிங்க. ஹல்லேலூயா. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? வசனம் சொல்லுது பார்வோன் ஒரு சட்டம் போட்டான். எபிரேய மருத்துவச்சிகள் நர்ஸை கூட்டு சொன்னா, இந்த எபிரேய மருத்துவச்சிகளுக்கு நீங்க டெலிவரி பார்க்கும்போது ஆம்பளை பிள்ளைங்க பிறந்துச்சுன்னா அவங்களெல்லாம் உயிரோடையே கொண்டுருங்க. பார்வோன் சொன்னானா இல்லையா? அவன் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கான், எல்லா ஆம்பளை பிள்ளைங்களையும் கொண்டுறணும்னு. ஆனா வசனம் சொல்லுது அந்த மருத்துவச்சிகள் அந்த நர்ஸ் தேவனுக்கு பயந்தவங்களாம். அவங்க 2 பேரும் என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா? ராஜா சொன்ன மாதிரி நம்ம எந்த ஆம்பளை பிள்ளையும் கொல்லவே கூடாது, எல்லாத்தையும் உயிரோடி காப்பாத்திடணும். வசனம் சொல்லுது அவங்க சூழ்நிலைக்கு ஆக்டிவேட் ஆனாங்களா ஆகலையா? என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? ராஜா கட்டளையை மீறணுமா மீறக்கூடாதா? பழைய காலத்துல எல்லாம் ராஜா கட்டளையை மீறினா விசாரணையே இல்லாம அவங்களுக்கு என்னதுதான் இருந்துச்சு? மரணம் தான் இருந்துச்சு, சிறை தண்டனை தான் இருந்துச்சு. ஆனா வசனம் சொல்லுது அந்த மருத்துவச்சிகள் பயப்படவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தேவன் தான் ராஜாதி ராஜா. நான் தான் உங்களெல்லாம் பார்த்து நம்மளெல்லாம் பார்த்து சொல்றேன், சூழ்நிலைக்கு என்ன செய்யன்னு சூழ்நிலைய பார்க்காதுங்க, சூழ்நிலைக்கு தக்க முடிவு எடுக்காதுங்க. இப்படி இருந்தா இப்படிதான் இருக்கும், இது இல்லைன்னா இப்படிதான் நம்ம லைஃப் இருக்கும், நம்ம இப்படிதான் வாழணும்னு உங்க எல்லைகளை சுருக்காதுங்க. நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, யாரெல்லாம் அவங்கள பார்க்காம அவரை பார்த்தாங்களோ அவங்க ஆசீர்வாதம் வானமும் பூமியும் தாங்க முடியாம இருந்துச்சு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது கோலம் தடியுமா தான் போனா யாக்கோபு. தசமப்பா தேவனே நீங்க எனக்கு தரதெல்லாம் உங்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டு போனா, என்கிட்டயே ஒண்ணும் இல்ல, கோலம் கையுமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போகல, தேவனை பார்த்துட்டு போனா. வசனம் சொல்லுது திரள் கூட்டம் பல இரு பரிவாரங்களோடு திரும்பி வந்தான். உங்களுக்கு புரியுதுல? சூழ்நிலைய பார்க்காதுங்க, என்ன இருக்குன்னு பார்க்காதுங்க. அந்த வசனம் சொல்லுது அந்த மருத்துவச்சிகள் எதை பார்க்கல? சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, ராஜா சொன்னா மீறக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை, ஆம்பளை பிள்ளைங்களை எல்லாம் உயிரோட காப்பாத்திட்டாங்க. ராஜா கேட்டாரா, நீங்க என்ன எல்லா ஆம்பளை பிள்ளைங்களையும் உயிரோடி காப்பாத்துறீங்க? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? அதாவது எபிரேய ஸ்திரீகள் ரொம்ப பலமானவங்க, உங்க எகிப்திய ஸ்திரீகளை மாதிரி இல்ல, நாங்க போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. வசனம் சொல்லுது அவங்க எடுத்த தீர்மானத்தினால தேவன் அந்த மருத்துவச்சிகளின் குடும்பத்தை கலைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு எல்லாம்? அதனால சூழ்நிலைய பார்க்காதுங்க, தேவனை பார்த்து தீர்மானம் எடுக்க போறீங்க. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு
சூழ்நிலையை பார்த்து வாழாதுங்க, தேவனை பார்த்து சொன்னீங்களா? நம்ம எல்லாரும் பார்த்து சொல்றேன், இனிமேல் நம்ம யாரும் சூழ்நிலையை பார்த்து வாழ போறதே இல்ல, நம்ம எல்லாம் தேவனை பார்த்து வாழ போறோம். ஹல்லேலூயா. நம்ம அப்படிதான் தீர்மானம் எடுக்க போறோம். சூழ்நிலையை பார்த்து நான் வாழ மாட்டேன், தேவனை பார்த்து நான் வாழ போறேன். பைபிள்ல நிறைய பேரை பாருங்க தீர்மானம் எடுத்தாங்க, அவங்க எல்லாம் அடுத்த இடத்துக்கு போனாங்க. தாவீது தீர்மானம் எடுத்தாங்க. ஒரே இதை மட்டும் வாசி முடிச்சிருவோம். வாசிங்க சங்கீதம் 17:3 வசனம். சங்கீதம் 17:3. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை குணமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். தேவன் அவனை பார்க்கும்போது தாவீது கிட்ட எந்த தப்பையும் தேவன் பார்க்க முடியலையா? அப்போ ஏன்னா என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். புரியுதா? ஏன் தேவன் பார்க்கும்போது இவன் பெஸ்டா தெரிஞ்சானா? இவன் தீர்மானம் எடுத்தானா, தீர்மானத்துக்குள்ள வாழ்ந்தான். இந்த இருக்க எல்லாரையும் சொல்றேன், வாய்க்கு தீர்மானம் வைங்க, மனசுக்கு தீர்மானம் வைங்க, குடும்பத்துக்கு தீர்மானம் வைங்க. என் வாயால கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். கெட்ட வார்த்தைனா என்னன்னு தெரியுதுல்ல? பயம், கவலை, வலி, குழப்பம், என்ன செய்யன்னு தெரியல, எனக்கும் இதே போச்சு, லைஃபே சரியில்லை, மனசே சரியில்லை, இதுதான் பயங்கரமான கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் இனி உங்கள் வாயிலிருந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. வீட்டுல எல்லாரும் கான்சியஸா பாத்துக்கோங்க. உங்களை சுத்தி இருக்க யாரும் கெட்ட வார்த்தை போடாம என்ன செஞ்சுக்கோங்க, குடும்பமா தீர்மானம் எடுத்துக்கோங்க. நமக்குள்ள பயம், கவலை, குழப்பம், முறுமுறுப்பு எதுவுமே வரக்கூடாது. நீ எல்லாம் தீர்மானம் எடுக்க போறோம். வீட்டுக்குள்ள ஆர்கியூமெண்டே இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள, அம்மா பிள்ளைங்களுக்குள்ள, பிள்ளைங்களுக்குள்ள ஆர்கியூமெண்டே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் அதான் சொல்றாரு, நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் விடியல சத்தம் உண்டு. நம்ம எல்லாம் தீர்மானம் எடுக்க போறோம். யார் மேலேயும் மனத்தாங்கலோடி வாழாதீங்க. யார் மேலேயும் உங்களுக்கு மனத்தாங்கல், எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, யார் மேலேயாவது எனக்கு மனத்தாங்கல் இருந்தா நேரா போய் அது நிறைய பேரை கஷ்டப்படுத்திருக்க கூட செய்யலாம். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நீங்க நான் ஒர்க் பண்ணிடுவேன். ஏன்னா மனசுக்குள்ள வச்சு கூடு கட்டுனா நிறைய இடத்துல நம்ம கட்டாயி போயிடுவோம். அடுத்தவங்க நம்மளை விட்டு புரிஞ்சு போயிடுவாங்க. நம்மளை புரிக்க வேண்டியது இருக்கும். தீர்மானம் எடுக்க போறீங்க. குடும்பத்திலையும் சரி, எந்த இடத்துலயும் யார் மேலையும் மனத்தாங்கல் வாழ மாட்டேன். ஹல்லேலூயா. புரியுதா? மனத்தாங்கல்லாம் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா அப்படியே நல்ல உறவுகள் எல்லாம் நம்ம இழந்திருப்போம். புரியுது இல்ல? நல்ல தீர்மானங்கள் எடுக்க போறோம். பயப்படவே மாட்டோம். நிறைய நம்ம வாழ்க்கையில கோட்டை விட்டது எதனாலயா இருக்கும் தெரியுமா? பயத்தினால. இனிமேல் நான் பயப்பட மாட்டேன். ஏன் தீர்மானம் எடுக்க போறோம் தெரியுமா? தேவன் சொல்லியிருக்காரு, நீ பயம் இல்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், கொடுமை உன்னை அப்படி நிறைய சூப்பரான டிசிஷனை நம்ம எல்லாரும் சபையா சேர்த்து எடுக்க போறோம். பைபிள்ல யார் யார் டிசிஷன் எடுத்தாங்களோ அடுத்த கட்டத்துக்கு போனாங்க. யோசேப்பு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தான். வசனம் சொல்லுது, அவன் இந்த போத்திபார் வீட்டுல தங்கி இருந்தாளா, அந்த போத்திபாரோட மனைவி இவனுக்கு எப்படி டார்ச்சர் கொடுத்தாலும் தெரியுமா? தினம் தினம் அவனை கேட்டுக்கொண்டான். நீ அந்த தப்பா நடந்துக்கன்னு தினம் தீவனம் அவனை வருத்தி கேட்டுக்கொண்டும் வசனம் சொல்லுது, அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம் தெரியுமா? தேவனுக்கு இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன். எத்தனை நாள் அவனை டெம்ப்ட் பண்ண பிறமோ அவனால ஏன் விழ முடியல தெரியுமா? நம்மள மாதிரி அவனும் மனுஷன் தான். ஆனா அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? நல்ல ஒரு தீர்மானம் இருந்துச்சு. தேவனுக்கு விரோதமா எவ்வளவு இனிமையா இருந்தாலும் சரி, உலகம் போத்திபாரோட மனைவிக்கு வேசஞ்சு போயிருந்தானா அந்த வீட்டுல இருக்க எல்லாமே இருந்துக்காதான் இருந்திருக்கும். அவன் தீர்மானம் பண்ணனா, தேவனை தாண்டி உலக பிரகாரமா எதையும் தொட மாட்டேன். நம்ம எல்லாம் தீர்மானம் பண்ண போறோம். நன்மையானதை மட்டும்தான் நான் பிடிச்சு கொள்வேன், தீமையெல்லாம் விட்டுட்டு தான் போவேன். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிங்டம் ஃபேமிலியா நீங்களும் நானும் உணர்வுள்ளவங்களா வாழ போறோம். நீங்க எல்லாம் குடும்பமா சேர்ந்து வீட்டுக்கு போய் கண்டிப்பா ஒர்க் பண்ணுங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து என்ன தீர்மானம் எடுங்கன்னா, இனிமேல் நம்ம என்ன செய்யக்கூடாது. ஒருவேளை ரொம்ப உங்களுக்கு இன்னும் வார்த்தையில ஸ்டடி ஆகலான்னு என்ன நினைங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன், மாத்திரை போட மாட்டேன், முதல்ல எடுத்துறாதுங்க. வார்த்தையில வாழ்ந்து பழகின பிறகு அந்த இடத்த எடுங்க. நம்ம முதல்ல வார்த்தையை பேசி பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? தீர்மானம் எடுங்க. பயப்படாம எல்லா விஷயத்தையும் குடும்பமா ஹேண்டில் பண்ணுவோம். கடன் வாங்க கூடாது. என்ன செய்யறதுக்கு வழி? கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு புலம்பவும் கூடாது. கடன் வாங்க மாட்டோம்னு நினைப்போம், வழியே இல்லைன்னா கடனை விட அது ரொம்ப மோசம்.
என்ன செய்ய போறீங்கன்னா கடன் வாங்க மாட்டோம், சூழ்நிலையை பேச மாட்டோம். நான் நம்புறது ஆண்டவராலே வரும். ஒண்ணு மட்டும் பேசுங்க. வனாந்திரத்துல வழி உண்டாக முடியும்னா என் வாழ்க்கையில பெரும் பாதையான தண்ணீர் ரசமா மாற முடியும்னா நம்ம குடும்பங்களை நிறைவா பார்க்க முடியும். கழுதை மனுஷ பாஷையை பேச முடியும்னா நம்ம பொருளாதாரம் எந்த விதத்துல நிரம்பி வழியும். புரியுதா? இத குடும்பமா இப்படி ஒர்க் பண்ணுவோம். உடனே என்ன நம்பிக்கை எடுக்கிறாங்கன்னா அது இருக்கு, இது இருக்கு, அதை பிடிச்சி இதை வச்சு ஏன் பலனை நம்ப மாட்டேன். நல்ல தீர்மானங்கள் அடுத்த இடங்களுக்கு கொண்டு போகும். என் பிள்ளைங்களோட எந்த விஷயத்துக்கும் மலைய தள்ளி டயர்டாக மாட்டேன். என் பிள்ளைங்க மேல ஜீவனை பேசுவேன். தீர்மானம் எடுக்க போறோம். பிள்ளைங்க கூட ஆர்கியூ பண்ண மாட்டோம், அடிக்க மாட்டோம். முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க அடி செய்யாத உதவி பைபிள்ல கூட கிளம்பினால் அடித்தா அப்படிலாம் போட்டிருக்கு. ஆனா நிறைய நேரம் அடிக்கிறத விட நம்ம பேசுற உறவு புரிந்து கொள்ளுதலும் நிறைய மாற்றங்களை வாழ்க்கையில கொடுக்கும். ஹல்லேலூயா. அதனால புதுசா தீர்மானம் எடுக்க போறோம். வீட்டுக்குள்ள பிள்ளைங்களும் சூப்பரான தீர்மானம் எடுக்க போறீங்க. இப்படி கேட்டுட்டு இப்படி விட மாட்டோம். அப்பா அம்மா சொல்றதெல்லாம் இருதயத்துல வச்சு ஒர்க் பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? எல்லாருமே நம்ம சபையா நல்ல தீர்மானங்களை எடுக்க போறோம். கான்சியஸ் இல்லாம நம்ம சபையில ஒருத்தவங்க கூட வாழக்கூடாது. நான் தயவு செய்து கவலைப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், கொஸ்டின் கேட்க மாட்டேன், இப்படி எல்லாம் தீர்மானம் எடுங்க. இந்த தீர்மானங்கள் தானியேல் சொல்லுது அவன் ராஜஸ்தானத்துல பெரியவனா இருந்தான். ஹல்லேலூயா. யோசேப்பை போட்டிருக்கு அந்த தேசம் முழுவதுக்கும் தகப்பனா இருந்தான். யாக்கோபு விருத்தி அடைந்து பெரியவன் ஆனான். தாவீது ராஜாவானான். யாரெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா யாரெல்லாம் கான்சியஸ் இல்லாம கான்சியஸோடி மூவ் ஆனாங்களோ அவங்க லைஃப்ல பெரிய காரியங்களை பார்த்தாங்க. நம்ம எடுத்த நல்ல தீர்மானங்கள் நம்மள அடுத்த இடங்களுக்கு கொண்டு போகும். அதனால இங்க இருக்க எல்லாரும் நான் எல்லாரையும் உற்சாகப்படுத்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம சுவிசேஷத்தை சீரியஸா எடுக்கிறதுல என்னென்ன தீர்மானம் எடுத்திருக்கீங்கிறத நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதனால இந்த வாரம் கண்டிப்பா கான்சியஸோட ஒர்க் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்ல தீர்மானம் எடுக்கிறவங்கள பெரிய இடத்துக்கு கொண்டு போக வேண்டும். நல்ல தீர்மானம் எடுக்கிறவங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கணும். நல்ல தீர்மானம் எடுக்கிறவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கீங்க. சொல்லுங்க எல்லாரும் கையை பிடிச்சு ஆசீர்வதிங்க பக்கத்துல இருக்கவங்கள. நல்ல தீர்மானம் உங்க வாழ்க்கையில நல்ல ஆசீர்வாதங்களை சூப்பர். நான் சபையா நம்ம எல்லாரும் இந்த வார்த்தையை பேசுறேன். சபையாய் நம்ம எடுக்கிற தீர்மானம் தானியேலோட காரியம் ஜெயமா இருந்தது போல, யோசேப்பு அந்த தேசத்துக்கு தகப்பனானது போல, ஆடு மேய்ச்ச தாவீது தேவன் தூக்கி வச்சு அழகு பார்த்தது போல நல்ல தீர்மானம் எடுத்த உங்களையும் என்னையும் தேவன் பெரிய காரியங்களை பார்த்து நம்ம மென்மேலும் பெருக்குவோம், நம்ம விருத்தி அடைவோம், நம்ம ஆத்துமா விடுதலையா இருக்கும். நம்ம சபைக்குள்ள கவலை பயம் உலகம் வேலை செய்ய முடியவே முடியாது. ஏன்னா நம்ம சபைக்குள்ள நம்ம எடுத்த தீர்மானங்கள் நம்மளை ஆளுகை செய்யும். நம்ம சபைக்குள்ள சுகமும் செழிப்பும் நிரம்பி வழிவதை நம்ம பார்ப்போம். ஏன்னா சபையா நம்ம எதுக்கு கீழ்பட்டு இருக்கோம்னா சிலுவையில இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்ச எல்லா நன்மைக்கும் நம்ம தப்பாம அனுபவிப்போம்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இப்போ தேவனுடைய ஜீவன்ல